பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போய் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் போய் வாங்கினோம்னா நமக்கு இந்த மாதிரிலாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிடலாம். ஏன் நம்ம கொஞ்சமாக தானே நமக்கு தேவைப்படும், அந்த மாதிரி வாங்கிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீர் மிளகா இதெல்லாம் சாதாரண கடைகளில் வாங்க முடியல. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரூமில் போனோம்னா இந்த மாதிரி நமக்கு தேவை கொஞ்சமான, இல்லை கார சட்னி அரைக்கும்போது இது ஒரே ஒரு பீஸ் எடுத்து போடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அரிசி மாவு சேமியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அரிசி சேமியான்னுட்டு இது வந்து ஒரு மாதிரி நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது. இந்த அரிசி சேமியா அணில் தான் இது. நான் சாதா சேமியா தான் அதிகமாக வாங்குவேன். ஏன்னா மாவு இல்லாத டைமில் இந்த சேமியா ராகி கூட வாங்கியிருந்தேனே, ராகி இதெல்லாம் வந்து பியாக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நெய் வேறு வாங்கணும், இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பியாக்குட்டிக்காகவே நிறைய வாங்க வேண்டியதாக சொல்லி பாருங்கள். இது கொஞ்சோண்டு பால் ஊற்றி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் எப்பயுமே குளிக்கிறது பியர் சூப்பு தான். அப்புறம் இது பாருங்கள், டீ தூள். நம்ம சாதாரணமாக டீ தூள் வாங்குறத விட இந்த மாதிரி 3 ரோசர்ஸ்லேயே இந்த மாதிரி பெரிய பாக்கெட் இருக்கு இல்லையா, இது வாங்கினா ஒரு மாதத்துக்கு கரெக்டாக வரும். நாங்கள் ரேவதி சிஸ்டர் அவங்கக்கிட்ட இருந்து டீ தூள் காப்பி தூள்லாம் வாங்கிடுவோம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும், ரொம்ப விலையும் கம்மியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுலேயே நீங்கள் கொஞ்சோண்டு ஏலக்காய் சுக்கு நுணுக்கி போட்டுட்டு நம்ம டீ போடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டீ குடிக்கும்போது ரஸ்க்கு. அப்புறம் என்ன, நாட்டு சக்கரை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இப்போல்லாம். முன்னெல்லாம் சாதா சர்க்கரை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ நாட்டு சக்கரை. அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டுக்காக இது வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், நம்ம மைனஸ் வந்து வீட்லேயே செய்யலாம், இருந்தாலுமே இந்த மாதிரி இந்த இது ப்ரெட்டில் தடவி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதனால் மைக்ரோ அவன் இருக்கிறதுனால நம்ம இது வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்து எப்பயுமே தேவைப்படும். எங்க தக்காளி சாட்ஸு, சோயா சாட்ஸு இது கண்டிப்பாக தேவைப்படுது நமக்கு. ஏன்னா வாரத்தில் 2 நாள் நம்ம இல்லை 1 நாள் தான் சாப்பிட்றோம் இப்போல்லாம். முன்னெல்லாம் 2 நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ 1 நாள் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அப்புறம் லைண்டு இந்த பேரிச்சம்பழம், இது 2 கையில் பிச்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த குட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகாவை பொடி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு, இது கூட 4-5 காஷ்மீர் மிளகாவையும் போட்டு காய வச்சுட்டு நுணுக்கி வச்சிட்டோம்னா இடித்த தூள் வந்து நம்ம வாங்க வேண்டிய வேலையே இல்லை. இந்த மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும், விலையும் கம்மியாகிடும். நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நுணுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா அதிகமாக நம்ம சம்பல் வகைங்கள்லாம் செய்கிறோம் இல்லையா, உருளைக்கிழங்குல கூட சம்பல் செய்யலாம், கருணைக்கிழங்குல சம்பல் செய்யலாம். அப்புறம் வேர்களெல்லாம் வாங்கிட்டு வந்து வெளியே வச்சா எறும்பு மிச்சிருது. இதை நல்லா வறுத்து படைச்சி ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் எடுத்து வேர்கடலை சட்னி அரைக்கலாம். இன்றைக்கி மாவாட்ட போகிறேன். மாவாட்டிட்டேன்னா 2 நாள் அல்லது 3 நாள் தான் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ரொம்ப வச்சுக்கிறது கிடையாது. ரேஷன் அரிசி தான், அது கூட கொஞ்சோண்டு சாதா அரிசியும் சேர்த்து போட்டுக்குவோம். நம்ம எப்பயுமே வாங்குறது வந்து இந்த மாதிரி அரிசி. இந்த அரிசி ஒரு 1/4 பங்கு போட்டுக்க வேண்டியது தான். அப்போ இட்லி வெள்ளையாக நல்லா பஞ்சு மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் போன மாதம் வாங்கினதே பாருங்களேன் எவ்வளோ இருக்குது. பக்கெட்டி ஃபுல்லாக இருந்தாலுமே லதா சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த புட்டு மாவுலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம இடையில ஒரு நாள் இட்லி தோசை அப்படின்னோம்னா மறுநாள் அதை சாப்பிடுவோம். உளுந்தெல்லாம் வாங்கி ஸ்டாக்கில் இருக்குது, இருந்தாலுமே திரும்பி வாங்கி வச்சுட்டாங்க லதா. அவங்க பாட்டுக்கு பட்ஜெட் ஏற்றுட்டேன்னு. அப்புறம் சோள மாவு இதெல்லாம் நம்ம எப்பயுமே வந்து ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி இதில் கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி போட்டு கொஞ்சம் சேமியா போட்டு நம்ம உடனே பாயாசம் செஞ்சுக்கலாம். 5 நிமிஷத்தில் வெந்துடும் பாயாசம். பாயாசம்லாம் விரும்பணும் அப்படின்னா பாயாசம் அப்படி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள், போன வாட்டி வாங்கிட்டு வந்தது நூடுல்ஸு. நீங்கள் வந்து மேகி செய்கிறத விட லதா வந்து ஈஸியாக வேணும்னு மேகியும் 2 பாக்கெட் வாங்கினாங்க. அதை விட இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இது ஒரு பாக்கெட் போட்டுட்டு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் தக்காளி சாட்ஸு சோயா சாஸ் போட்டு நீங்கள் நூடுல்ஸை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி அரிசி சேமியாவில் கூட நீங்கள் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். இதெல்லாம் செஞ்சு தான் ஒவ்வொரு நாட்களையும் கடந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து கடைக்கும் போகிறதுனால எவ்வளோ ஈஸியாக சமைக்க முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் வாங்க, இந்த மாதிரி வாங்குங்க முடிஞ்ச வரைக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக, விலையும் எங்கே கம்மியாக இருக்குது, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து தீயா எடுத்து போட்டாம்மா, அவளுக்கு பிடிச்ச ஐட்டமாக எடுத்து போட்டா பார்த்துக்குங்க. இதில் 3 பாக்கெட்டு வாங்கியிருந்தா. வேர்கடலை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதாவது வேர்கடலையை வந்து குழந்தைங்களுக்கு முழுசாக கொடுக்க முடியாது. இது நுணுக்கின வேர்கடலை பருப்பி, அதனால் அது ரொம்ப பிடிக்கும். சேமியா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.